ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்துல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கணிதம் பார்ட் 3 பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து மேக்ஸ் ரீசனிங் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில தமிழ் அகாடமி அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான டீடைல்ஸ் அனைத்துமே கிளியர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம். புதுசாக தான் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது தமிழ்ல தான் முழுக்க ரயில்வேக்காக தமிழ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறைந்த விலையில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க் கீழே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷியாமும் சுந்தரும் ஒரு வேலையை முறையை 16 நாட்களிலும் 24 நாட்களிலும் செய்ய முடியும். ஷியாம் தனியாக வேலையை தொடங்கினார். 10 நாட்களுக்கு பிறகு சுந்தர் அவருடன் இணைந்தார். இருவரும் வேலை முடியும் வரை ஒன்றாக வேலை செய்தனர் எனில் வேலை முடிய எடுக்கப்பட்ட மொத்த நேரம் எனக்கு எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப ஷியாம் வந்து ஒரு வேலையை 16 நாளையும் சுந்தர் வந்து ஒரு வேலையை 24 நாள் முடிப்பாங்க. ஆனா என்ன பண்றாரு, ஷியாம் மட்டும் அந்த வேலையை ஃபர்ஸ்ட் தனியா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எத்தனை வேலை பார்த்திருக்காரு? 10 நாளுக்கு அப்புறம் தானே சுந்தர் செய்யறாரு. அப்ப என்ன பண்றாரு, 10 நாள் வரைக்கும் ஷியாம் மட்டும் வேலை பார்த்திருப்பாரு. ஓகேவா? அப்ப ஷியாம் செய்த வேலை எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஷியாம் செய்த வேலை எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஷியாம் மட்டும் ஒரு வேலை தனியா பார்த்தாருன்னா 16 நாள்ல முடிச்சிருவாரு. அப்ப அவர் 10 நாள் தனியா பார்த்திருக்காருல்ல, அப்ப இந்த 16 நாட்கள் பார்த்த செய்த வேலை கேட்டா மட்டும் அவருடைய மொத்த நாட்களை தலைகீழாக போடணும். அப்ப என்ன ஒரு 1/16. ஓகே, செய்த வேலை கேட்டா மட்டும் அவருடைய நாட்கள் தலைகீழ போடணும். அப்போ 1/16 இன்ட்டு எத்தனை நாள் வேலை பார்த்தாரு? 10 நாள் தனியா வேலை பார்த்திருக்காரு. அப்ப 10ஆல பெருக்குங்க. பெருக்குனாலும் 2 10 8 2 16. அப்ப 5/8. அப்ப 8ல 5 பங்கு அவர் செஞ்சுட்டார். அப்ப 8ல 5 பங்கு செஞ்சுட்டாருன்னா மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? 8ல 3 பங்கு இருக்கும். 8ல 3 பங்கு இருக்கும். ஓகே, இப்ப இந்த மீதி வேலையை யாரு பாக்குறாங்க? அப்புறம் தான் சுந்தர் வந்து செய்யறாரு. அப்ப ஷியாமும் சுந்தரும் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப இருவரும் சேர்ந்துதான் அந்த மீதி வேலையை பார்க்க போறாங்க. அப்ப இருவரும் சேர்ந்து செய்த வேலையை கண்டுபிடிக்கலாமா? அப்ப என்ன பண்ணுங்க, இந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் பெருக்கோங்க. 16 × 24 வகுத்தல் அடுத்து ரெண்டுமே கூட்டிக்கோங்க. 16 24 கூட்டினாலும் வரும் 40. இப்ப அடிக்கலாம். 3 24 5 40 1 8 2 16. அடுத்து 5 வச்சு எங்க அடிக்க முடியாது. அப்ப பெருக்குங்க. 6 6 3 18/5. அப்ப 18/5 அடிச்சாலும் வரும் 3 5 மீதி 3 வகுத்தல் 5. அப்ப மீதி வேலைய 3/5 நாட்கள். ஃபர்ஸ்ட் ஷியாம் ஒரு 10 நாட்கள். அப்ப இந்த முழுவது வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அப்ப வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஷியாம் 10 நாள் பார்த்தாரு. மீதி வேலையை சுந்தரோட சேர்ந்து ஒரு 3/5 நாள் பார்த்துக்காரு. மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு? அப்ப இந்த வேலையை முடிக்க 13/3/5 நாட்கள் ஆயிருக்கு. அப்ப அந்த வேலை முழுவதும் முடிய எனக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 13/3/5. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், 13/3/5 நாட்கள். நெக்ஸ்ட், அருணின் தற்போதைய வயது அவரது மாமாவின் வயதில் 1/3 மடங்கு. அப்ப 1/3 மடங்குனா அருண் எத்தனை மடங்கு இருப்பாரு? 1 மடங்கு தான் இருக்கு. ஏன்னா மாமாவில 3ல 1 பங்கு தான் அருண். ஓகேவா? அப்ப அருணுடைய வயது மாமாவில 3ல 1 மடங்கு. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதில் கூட்டுத்தொகை எவ்வளவு? 86. அப்ப 5 ஆண்டுக்கு பிறகுதான் 86. அப்ப தற்போது கூடுதல் எவ்வளவு இருக்கும்? ஓகேவா? 5 ஆண்டுக்கு பிறகுனா 2 பேருக்குமே 5 வயது கூடி இருக்கும். ஓகேங்களா? அப்ப தற்போதுல இருந்து 2 பேருக்கு 5 வயசு கூட்டினாதான் எனக்கு 86 வருமா? அப்ப 2 பேருக்கு என்ன பண்ணலாம்? இந்த 5 வயசு கம்மி பண்ணுவோம். அப்பதான் தற்போது வயசு கிடைக்கும். அப்ப இந்த 86ல இருந்து அப்ப அருணுக்கு ஒரு 5 வயசு கம்மி பண்றேன், மாமாவுக்கு ஒரு 5 வயசு கம்மி பண்றேன். அப்பதான் தற்போது கூடுதல் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப தற்போது கூடுதல் எவ்வளவு வரும்? 76. ஓகேங்களா? அப்ப 5 வருடங்களுக்கு பிறகுதான் கூடுதல் 86. அப்ப தற்போதைய கூடுதல் எவ்வளவு? 76. ஏன்னா இது தற்போது விகிதம் தானே, 1:3. அப்ப இது ரெண்டையுமே கூட்டுங்க. கூட்டினால வரும் 4x. அப்ப 4x தான் 76. அப்ப 1x எவ்வளவு வரும்? 1 4 1 4 மீதி 36ல 9. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு? 19. அப்ப அருணுக்கு எத்தனை இருக்கும்? 19. அவங்க மாமாக்கு எவ்வளவு இருக்கும்? 57.
ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அப்ப எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது அருணுடைய தற்போதைய வயது. அப்ப அருணுடைய தற்போதைய வயது எவ்வளோ? 19 ஆண்டுகள். ஓகேங்களா? எப்பயுமே உங்களுக்கு விகிதம் கொடுத்தாங்கன்னா அந்த விகிதத்துக்கான கூடுதல் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீங்க எளிமையா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நேர்மையற்ற வணிகர் தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்பதாக கூறுகிறார். ஆனால் பொருளின் 250 கிலோகிராமுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு 200 கிலோகிராம் மட்டுமே விற்கிறார். இந்த பரிவர்த்தனையில் அவரது லாப சதவீதம் என்ன வரும்? ஓகேவா? அப்ப 250ன்னு சொல்றாரு. என்ன பண்றாரு? 200 கிராம் தான் யூஸ் பண்றாரு. ஓகே, 200 கிலோகிராம் தான் யூஸ் பண்றாரு. அப்ப என்ன இருக்கு பாருங்க. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50 வகுத்தல் இவருடைய இந்த மதிப்பு தானே போறாரு. அப்ப இதுல இருந்தாலும் ஒரு லாபம் பார்ப்பாரு. அப்ப அந்த 200 கீழே போடுங்க. இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாமா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, ஓரன் 2 இங்க அடிச்சா 25. அப்ப எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்கும்? 25% லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? எப்பவுமே லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இரண்டு நம்பருக்கான வித்தியாசம் அதுல சிறிய நம்பர் போடுங்க. இன்ட்டு 100 முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பின்வரும் சமன்பாட்டில் பின்வரும் விருப்பங்களில் எது கேள்விக்குரிய இடத்தில் நெருங்கிய தோராயமான மதிப்பு? தோராயமான மதிப்பு தான் கேட்டாங்க. பல நம்பர் பாருங்க. 8.99, 17.99, 3.99, 2.99 எல்லாமே முழு நம்பரா மாத்திக்கலாமா? ஏன்னா தோராயமான மதிப்பு தான் தேவை. அப்ப 8.99 9 பிளஸ் 17.99 18 மைனஸ் 3.99 4 இன்ட்டு 2.99 3. ஓகேங்களா? இப்ப இது பெருக்கின எவ்வளவு வரும்? 12 மைனஸ் இது ரெண்டுமே கூட்டின வரும் 27. அப்ப 27 மைனஸ் 12 எவ்வளவு வரும்? 15. அப்ப தோராயமான மதிப்பு எவ்வளவு வரும்? 15. நெக்ஸ்ட் 8 பக்கமுள்ள பலகோணத்தின் உட்கோணங்கள் 1 3 4 6 7 11 13 15 என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த பலகோணத்தில் உள்ள மிகப்பெரிய உட்கோணத்தின் அளவை காண்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? உட்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். உட்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா n-2 இன்ட்டு 180 டிகிரி. அப்ப இங்க எத்தனை பக்கங்கள் இருக்கு? 8 பக்கங்கள் இருக்கு. அப்ப 8 மைனஸ் 2 அப்ப இன்ட்டு 180. அப்ப எவ்வளவு வரும்? 6 இன்ட்டு 180 டிகிரி. ஓகேங்களா? இது அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல பெருக்கினாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். கூடுதல் எவ்வளோ? 6 இன்ட்டு 180 டிகிரி. அப்ப கூடுதல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மிகப்பெரிய உட்கோணத்தின் அளவு தான் கேட்டாங்க. அப்ப இதுல மிகப்பெரிய நம்பர் எனக்கு என்னது? 15 தான். அப்ப இந்த 15 தான் எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். அப்ப 15 வகுத்தல் மொத்த பங்குகள் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. கூட்டுங்க. 4 8 14 21 32 45 60. அப்ப மொத்த பங்கு 60 இன்ட்டு கூடுதல் எவ்வளவு? 6 இன்ட்டு 180. இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓராறு 6 ஓராறு 6. அப்ப 15 இன்ட்டு 18. அப்ப பெருக்கணிக்கு எவ்வளவு வரும்? 270 டிகிரி. அப்ப மிகப்பெரிய உட்கோணத்தின் அளவு எனக்கு என்ன வரும்? 270 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் முதல் 7 பகா எண்களின் சராசரி. ஓகேவா? அப்ப 7 பகா எண்கள் ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 2 3 5 7 11 13 17. ஓகேவா? அப்ப 7 பகா எண்கள் எழுதிட்டேன். அப்ப இதோட சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகேவா? கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 5 10 17 28 28 41 58 வகுத்தல் எண்ணிக்கை எவ்வளவு? 7. அப்ப சராசரி எவ்வளவு வருது? 58/7. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி என்பன இரண்டு சார்பகா எண்கள் எனில் அவற்றின் மீ போமா காண்க. ஓகேங்களா? இப்ப ஏ பி என்னது? சார்பகா எண்கள். அப்ப ஏ பி சார்பகா எண் அப்படின்னா கச்சிசிஎப் எனக்கு எவ்வளவு வரும்? 1. ஓகேங்களா? ஏ அப்படின்னா கச்சிசிஎப் 1 வந்தாதான் அது சார்பகா எண். கச்சிசிஎப் 1 வந்தா என்னது? சார்பகா எண். அப்ப எல்சிஎம் எனக்கு என்ன வரும்? அப்ப சார்பகா எண்கள்ல கச்சிசிஎப் 1. அப்ப எல்சிஎம் என்ன வரும்? அந்த இரண்டு எண்களையும் பெருக்கணும். அவ்வளவுதான். அப்ப ஏ இன்ட்டு பி. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ இன்ட்டு பி. அவ்வளவுதான். ஓகேங்களா? சார்பக எண்களை கச்சிசிஎப் 1 எல்சிஎம் என்னது? அந்த இரண்டு எண்களை பெருக்கணும். நெக்ஸ்ட்
உஜ்வால் அவர்களிடம் ரூபாய் 5250 தொகையை ரூபாய் 50, ரூபாய் 100, ரூபாய் 200 மதிப்பிலான கரன்சி நோட்டுகளாக உள்ளன. ஒவ்வொரு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாகும் எனில் உஜ்வாலிடம் மொத்தம் எத்தனை ரூபாய் நோட்டுகள் இருக்கும்? ஓகே, ஒவ்வொரு மதிப்பிலான ரூபாய் நோட்டுக்கு சமம். அதாவது 50 ரூபாய் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரிதான் அதே எண்ணிக்கையில 100 ரூபாய் இருக்கும், 200 ரூபாய் இருக்கும். எக்ஸாம்பிள் 50 ரூபாய் 10 இருந்துச்சுன்னா 100 ரூபாய் 10 தான் இருக்கணும், 200 ரூபாய் 10 தான் இருக்கணும். இதுதான் சொல்றாங்க. அப்ப எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மொத்த அமௌண்ட் எனக்கு எவ்வளவு? 5250 வகுத்தல். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு கரன்சியும் கூட்டுங்க. கூட்டின எவ்வளவு வரும்? 150, 350. ஓகேங்களா? அப்ப மொத்த தொகையிலிருந்து இந்த ரூபாய் நோட்டுகளை கூட்டி நம்ம டிவைட் பண்ண அப்படின்னா ஒரு நோட்டுடைய எண்ணிக்கை கிடைக்கும். ஒரு நோட்டுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ ஒரு நோட்டுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதே இது இங்கேயும் வரும், அதே இது இங்கேயும் வரும். மார்க் ஓகேங்களா? இப்ப அடிங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 7 35, ஓரஞ்சு 5, 0 ஐயஞ்சா 5 25. அப்போ ஓரையில் 7 இங்க எவ்வளவு? 15. அப்ப ஒவ்வொரு நோட்டு எனக்கு எவ்வளவு இருக்கும்? 15 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 50 ரூபாய் 15 இருக்கும், 100 ரூபாய் 15 இருக்கும், 200 ரூபாய் 15 இருக்கும். அப்ப 15 இன்ட்டு 3. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 45 நோட்டுகள் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நோட்டும் எவ்வளவு இருக்கும்? ஒரு நோட்டு பாஞ்சு இருக்கும். அப்ப 100 பாஞ்சு, 200 பாஞ்சு, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 45 நோட்டுகள் இருக்கும். அப்ப 45 நோட்டுகள் இருக்கும். ஓகேவா? 50 ரூபா மட்டும் எத்தனை கேட்டானா 15, 100 ரூபா மட்டும் எத்தனை கேட்டானா 15, 200 மட்டும் எத்தனை கேட்டானா 15. ஆனா மொத்தம் கேட்ட எவ்வளவு வரும்? 45. நெக்ஸ்ட், இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 25 மற்றும் அவற்றின் பெருக்கல் தொகை 136 எனில் அவற்றின் கணங்களின் கூடுதல் எவ்வளவு? அப்ப கூட்டுனா நீங்க எவ்வளவு வரணும்? 25 வரணும். பெருக்குனா எவ்வளவு வரணும்? 136 வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? கெஸ் பண்ணுவோம். அப்ப ரெண்டு நம்பர் கூட்டினா என்ன வரும்? 17 8 கூட்டுவோம். கூட்டினா எவ்வளவு வரும்? 25. அதே மாதிரி 17 8 பெருக்குங்க. 17 8 பெருக்குனா எவ்வளவு வரும்? 136. ஏன்னா 15 8 120, 2 16, 136. அப்ப கூட்டினா 25 வருது, பெருக்கினா 136 வருது. அப்ப என்னது? 17 8. இங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க? கணங்களின் கூட்டுத்தொகை தான் கேட்கறாங்க. அப்ப 17 கியூப் பிளஸ் 8 கியூப். ஓகேங்களா? அப்ப 8 கியூப் எனக்கு எவ்வளோ? 512. அது எனக்கு தெரியும். 17 கியூப் எனக்கு தெரியாது. என்ன பண்ண போறேன்? 17 கியூப் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? 17 ஸ்கொயர் இன்ட்டு 17. ஓகேவா? அப்ப 17 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 289. 17 பெருக்கல் வரும் 63, 6 56, 62. இங்க எவ்வளோ? 20. அப்ப 1 வச்சு பார்க்கணும்னா அதே தான். அப்ப 3 1 9 4. அப்ப 4913. ஓகேங்களா? இப்ப ரெண்டையுமே கூட்டுங்க. 3 2 கூட்டினா 5, 1 1 கூட்டினா 2, 9 5 கூட்டினா 14, மீதி ஒரு 1. அப்ப கூட்டுத்தொகை எனக்கு எவ்வளவு வரும்? 5425. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றை சுருக்குக. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்கே ஒரு பிராக்கெட். அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் ஆன்சர் பண்ண. இப்ப ஆன்சர் பண்ண எவ்வளவு வரும்? 5. அப்ப 5 இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு? -2. அப்ப -2 5 பெருக்கல் எவ்வளவு வரும்? -10. இங்க என்ன இருக்கு? பெருக்கல். அப்ப -10 இன்ட்டு 20. அப்ப எவ்வளவு வரும்? -200. ஓகேங்களா? அப்ப இந்த மொத்த பிராக்கெட்டுக்கான ஆன்சர் வருது -200. இங்க ஒரு என்ன இருக்கு? வகுத்தல் 2. அப்ப என்ன வரும்? 2 2 இங்க அடிச்சா 1. இப்ப -100. ஓகேங்களா? அப்ப இந்த மொத்த பிராக்கெட்டின் ஆன்சர் -100. அப்ப 1 -2 இந்த பிராக்கெட் ஆன்சர் -100. ஓகேங்களா? இப்ப 1 இந்த -2 -100 பெருக்கினா வரும் +200. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்ப 1 + 200 ஆன்சர் வரும் 201. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. a என்பது ஒரு குறுங்கோணம் எனில் 1 + tan² a / 1 + cot² என்பது இதற்கு சமமாகும். ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப பாருங்க, 1 + tan என்ன பண்ணுவோம்? sin by cos. அப்ப sin² a / cos² a வகுத்தல். அதே மாதிரி 1 + cot என்னது? cos by sin. ஓகே, அப்ப cos² a / sin² a. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்ப என்ன வரும் எனக்கு? cos² a plus sin² a வகுத்தல் cos² a. இங்க வகுத்தல். அப்ப இங்க என்ன வரும் எனக்கு?
sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a வகுத்தல் sin ஸ்கொயர் a. ஓகேங்களா? அப்ப இதுவும் பின்னம் இதுவும் பின்னம். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த பின்னத்தை மேல கொண்டு வருவேன். கொண்டு வந்தா என்ன ஆகும்? தலைகீழா மாறும். அவ்வளவுதான். இப்ப இந்த மதிப்பு பாருங்க. cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் a மதிப்பு எவ்வளவு? 1. sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் மதிப்பு எவ்வளவு? 1. ஓகேங்களா? அப்ப இது 1 அப்ளை பண்ணலாமா? அப்போ 1 வகுத்தல் இங்க என்ன இருக்கு? cos ஸ்கொயர் a இன்ட்டு அப்ப இதோட மதிப்பு 1 தானே. அப்போ 1 பை sin ஸ்கொயர் a. இப்ப மேல வந்து எனக்கு எப்படி ஆகும்? sin ஸ்கொயர் a பை 1. ஏன்னா 1 பை sin ஸ்கொயர் a மேல வச்சுன்னா sin ஸ்கொயர் a பை 1. இப்ப பாருங்க, sin ஸ்கொயர் a வகுத்தல் cos ஸ்கொயர் a. அப்ப sin பை cos எனக்கு என்ன வரும்? tan. அப்ப tan ஸ்கொயர் a. அப்ப ஆன்சர் என்ன வரும்? tan ஸ்கொயர் a. அவ்வளவுதான். சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிருக்கோம். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் பயன்படுத்துற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a இல்ல sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1. இதை மட்டும் மறந்துடக்கூடாது. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா மதிப்பு எவ்வளவு? 1. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு மேக்ஸிமம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10 பெண்களின் ஒரு வேலையை 8 நாட்களில் செய்யலாம். 8 ஆண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிக்க முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையின் விகிதம். ஓகேவா? அப்ப என்ன கேக்குறாங்க? ஆண் பெண். ஓகேங்களா? ஆண் பெண் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆண் பெண் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஆண் வந்து எவ்வளோ? 8 பேரு 12 நாளா? அப்ப 8 இன்ட்டு 12 இஸ்ட் பெண்கள் எவ்வளோ? 10 இங்க 8. ஓகேவா? அப்ப 10 இன்ட்டு 8. அப்ப விகிதம் என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? இங்க 8க்கு இங்க 8 கேன்சல். ஓகே, இங்க அடிச்சோம்னா இங்க 6, இங்க அடிச்சா வரும் 5. ஓகேவா? அப்ப 6:5 வருது. ஓகேங்களா? இது வந்து என்னது? நம் பொதுவா ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி வரக்கூடியது. ஆனா கேட்கப்பட்ட கொஸ்டின் அது வேலையின் விகிதம். அப்ப வேலையின் விகிதம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த மதிப்பை தலைகீழா பண்ணோம்னா ஒரு 5:6. வேலை விகிதம் கேட்டாங்கன்னா அப்ப கம்பேரிசன் பண்ணுவோம். அப்ப அப்படியே இந்த விகிதம் அது மாறும். ஆன்சர் அது 5:6. நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகம். அகலத்தை விட 5 சென்டிமீட்டர் நீளம் அதிகம். செவ்வகத்தின் பரப்பளவு 215 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் செவ்வகத்தின் அகலத்தை கண்டறியும் சமன்பாடு. அகலத்தை என்ன சொல்றாங்க? டபிள்யூன்னு வச்சுக்கோ சொல்றாங்க. அப்ப அகலம் வந்து எனக்கு என்னது? W. அப்ப நீளம் எனக்கு என்ன வரும்? அகலத்தை விட 5 அதிகமா? அப்ப W பிளஸ் 5. ஓகேங்களா? இப்ப பரப்பளவு மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப பரப்பளவு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். பரப்பளவு மதிப்பு எவ்வளோ? 215. இங்க நீள மதிப்பு எவ்வளோ? W பிளஸ் 5. அகல மதிப்பு எவ்வளோ? W. அப்ப என்ன பண்ணுவோம்? இதை பெருக்கலாம். அப்ப W பெருக்குனா W ஸ்கொயர், இங்க பெருக்குனா 5W. அடுத்து இந்த 215 வந்துச்சுன்னா மைனஸ் 215. அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கும்? 0 இருக்கும். அப்ப இந்த சமன்பாடு வச்சு என்ன பண்ணுவேன்? W அகலத்தை நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப ஆன்சர் அது W ஸ்கொயர் பிளஸ் 5W மைனஸ் 215 ஈக்குவல் டு 0. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இதை நம்ம காரணிப்படுத்தி தான் அகலம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது W மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நீளம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுதான் சமன்பாடு. நெக்ஸ்ட், 2 அலகு ஆரம் கொண்ட 3 திண்ம அரைக்கோளங்கள் ஒவ்வொன்றையும் முறுக்கி மீண்டும் ஒரு கோளமாக மாற்றப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஒற்றை கோளத்தின் ஆரத்தை காண்க. ஓகேவா? அப்ப 3 அரைக்கோளங்களை சேர்த்து ஒரு கோளமா மாத்துறாங்க. அப்ப 3 அரைக்கோளம் இது என்னது? ஒரு கோளமா மாறுது. ஓகேங்களா? அப்ப ரெண்டுக்குமே கன அளவு எழுதுங்க. அப்ப 3 இன்ட்டு அரைக்கோளத்தின் கன அளவு என்னது? 2/3 பை இங்க ஆர மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப இன்ட்டு 2 கியூப். ஓகேவா? 2/3 பை 2/3 பை ஆர் கியூப். அப்ப 2/3 போட்டேன், பை மதிப்பு அப்படியே வச்சுட்டேன். ஆர் கியூப். அப்ப ஆர மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப 2 கியூப். இங்க 4/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா? இங்க ஆர மதிப்பு எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாங்களா? இப்ப கீழே 3 கீழே 3. ஓகேவா? 2 2 4. அடுத்து 2 இங்க அடிச்சோம்னா இங்க ஒரு 2 பக்கம் மீது 2 இருக்கும். அப்ப இங்க 3 இங்க 4. அப்ப இங்க பையும் கேன்சலு. அப்ப 3 இங்க ஒரு 4 எவ்வளவு ஆயிடுச்சு? 12. ஏன்னா 2/3ல ஒரு 2 அடிச்சுன்னா 2/2 தான் இருக்கும். ஓகே, அதாவது 2/3 எவ்வளவு? 8. அப்ப இந்த சைடு 2 அடிச்சா எவ்வளவு வரும்? 4. அப்ப முன்னாங்கா 12. இந்த சைடு என்ன இருக்கு? ஆர் கியூப். அப்ப ஆர் கியூப் 12னா ஆர மதிப்பு எனக்கு என்ன வரும்?
கியூப் ரூட் ஆஃப் 12. ஓகே, ஆன்சர் என்னது? கியூப் ரூட் ஆஃப் 12. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றை சுருக்குங்கள் சொல்லி கொடுத்துறாங்க. 1/2 கலப்பு பின்னமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, பின்னமா மாத்திக்கலாம். 3/2 இன்ட்டு 22 பிளஸ் 10 வகுத்தல் 5 மைனஸ் 2 இன்ட்டு 8. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண, அடிக்கலாமா? 2 இங்க 11 22. அடுத்து என்ன பண்ணுங்க, வகுத்துருவோம். வகுத்து எவ்வளவு வரும்? 2. இதை பெருக்கினா எவ்வளவு வரும்? 16. அப்ப இங்க மைனஸ், இங்க முன்னாடி பிளஸ், 3 11 பெருக்கினா 33. அப்ப 33 ரெண்டே கூட்டா 35 மைனஸ் 16. அப்ப 35ல 16 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 19. அப்ப ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி 19. நெக்ஸ்ட், 408 மற்றும் 1032 ஆகியவற்றின் மீ பேவா 516m மைனஸ் 252 இன்ட்டு 4 என வெளிப்படுத்தப்பட்டால் எம் என்பதின் மதிப்பு என்ன? ஓகேவா? அப்ப ஒண்ணுமே இல்ல, இந்த நம்பருக்கான மீ பேவா கண்டுபிடிக்கணும். அந்த மீ பேவா தான் இந்த சமன்பாடுக்கு சமமாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் மீ பேவா கண்டுபிடிக்கலாம். 408 1032. ஓகேங்களா? எதால டிவைட் பண்ணலாம்? 8ஆல் அடிக்கலாம். 8ஆல் அடிச்சு வரும் 8 40, 8 இங்க 8 மீதி 2 23ல 2 16 மீதி 7 72ல 9. இப்ப என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிக்கலாமா? இங்க 17 3 51, இங்க 43. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்ப மீ பேவ நிகழ்வு வருது 8 3 24. ஓகேவா? அப்ப மீ பேவ மதிப்பு எவ்வளோ? 24. அப்ப இந்த 24 என்னது? இந்த சமன்பாடுக்கு சமம். அப்படியே எழுதிக்கோங்க. 516m மைனஸ் 252 இன்ட்டு 4. இதுக்கான ஆன்சர் எவ்வளோ? 24. ஓகேங்களா? இப்ப இது ரெண்டையுமே பெருக்குங்க. 252 இன்ட்டு 4. அப்ப 250 நாங்க 1000, 2 நாங்க 8. அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? 1008. அப்ப இந்த மைனஸ் 1000 நாங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் 1008. அப்ப 516m சமம் 24. இந்த மைனஸ் 1000 நாங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் 1008. அப்ப 1008 24 கூட்டம் எவ்வளவு வரும்? 1032. இங்க எவ்வளவு இருக்கு? 516m. ஓகேவா? ஒரு 516, 2 516, 1032. அப்ப எம் உடைய மதிப்பு எவ்வளவு வருது? 2 அப்படின்னு வரும். ஆன்சர் எது கரெக்ட்? 2. நெக்ஸ்ட், ஒரு விற்பனையின் போது ஒரு டிவி கடை உரிமையாளர் நுகர்வோருக்கு தேர்வு செய்ய 4 வெவ்வேறு வகையான தொடர் தள்ளுபடிகளை வழங்குகிறார். பின்வரும் விருப்பங்களில் எது கடை உரிமையாளருக்கு பொருளின் குறிக்கப்பட்ட விலையில் சிறந்த விலை சதவீதத்தை வழங்கும்? ஓகேவா? அப்ப கடை உரிமையாளருக்கு லாபம் கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணும்? அவர் தள்ளுபடி கொடுக்கறது இல்ல, எங்க கம்மியான தள்ளுபடி கொடுக்கிறாரோ அதான் அவருக்கு லாபம். ஓகேவா? அதிகமான தள்ளுபடி கொடுத்தாருன்னா அந்த கஸ்டமருக்கு லாபம், கடை உரிமையாளருக்கு லாபம் வராது. ஓகேங்களா? அப்ப தள்ளுபடி எங்க குறைவாக இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்ப தள்ளுபடி எங்க குறைவா இருக்கோ அப்பதான் கடைக்காரருக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? தள்ளுபடி அதிகமா இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு தான் லாபம் கிடைக்கும். ஓகே, இப்ப 20 மற்றும் 20 அப்ப 2 தள்ளுபடி வாங்குறதா? இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கூட்டினாலும் வரும் 40 மைனஸ், அடுத்து இந்த 2 மட்டும் பெருக்குங்க. ஓகே, அதாவது 1 0 2 0 கேன்சல் ஆயிரும். இல்ல அப்படின்னா 20 × 20 வகுத்தல் 100 சொல்லலாம். ஓகேவா? இப்படி கூட போய் 20 × 20 வகுத்தல் 100. அப்ப இங்க 1 0 1 0 1 0 1 0. அப்ப 40 மைனஸ் 4 எவ்வளவு வரும்? 36. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 36% கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ரெண்டுமே கூட்டினா 40 மைனஸ், இப்ப ரெண்டுமே பெருக்கலாமா? 30 × 10 வகுத்தல் 100. அப்ப 1 0 1 0 1 0 1 0. அப்ப 40 மைனஸ் 3 எவ்வளோ? 37. ஓகேங்களா? அடுத்து இங்க ரெண்டுமே கூட்டினா 40 மைனஸ் ரெண்டுமே பெருக்கலாம். அப்ப பெருக்கினால வரும் 375 வகுத்தல் 100. அப்ப 2 0 அடிச்சா நம்முடைய பாயிண்ட். அப்ப 40ல 3.75 போச்சுன்னா வரும் 36.25. ஓகேங்களா? அடுத்து 35 5 கூட்டினா 40 மைனஸ் ரெண்டுமே பெருக்கினால வரும் 150 175 வகுத்தல் 100. அப்ப 2 0 அடிச்சா நம்முடைய பாயிண்ட். அப்ப 40ல 1.75. அப்ப 38.25. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒவ்வொருக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? தள்ளுபடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுல எங்க தள்ளுபடி கம்மியா இருக்கோ அதுதான் கடைக்காரருக்கு லாபம். இப்ப எங்க கம்மியா இருக்கு? 36% கம்மியா இருக்கா? அப்ப இந்த டிஸ்கவுண்ட் தான் கடைக்காரருக்கு லாபம். இந்த டிஸ்கவுண்ட் தானே கடைக்காரருக்கு லாபம். நெக்ஸ்ட்,
இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மதிப்பு எவ்வளோ 2. அப்ப எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 4 மதிப்பு என்னவாக இருக்கும் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ ஒண்ணுமே இல்ல. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மதிப்பு எவ்வளோ 2 அப்படின்னா இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பேன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண எவ்வளோ 4. அடுத்து இங்க என்ன பண்ணும், இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் 2. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வருது 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து தான் நம்ம என்ன கேட்டிருக்கோம், எக்ஸ் பவர் 4ல இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் பவர் 4. அப்ப என்ன பண்ணும், இப்ப எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் பவர் 4 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும். அப்ப எவ்வளவு வரும் 36. நான் எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் பவர் 4 கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க என்ன பண்ணும், -2 போடணும். ஏன்னா இங்க பிளஸ் இருந்தா எனக்கு இங்க என்ன வரும் -2. ஏன்னா மைனஸ் இருந்தா +2, பிளஸ் இருந்தா அது -2. அப்ப என்ன வரும் 34. அப்ப ஆன்சர் எது கரெக்ட் 34. நெக்ஸ்ட், ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் தனி வட்டி வீதம் காண்க. ஓகேவா? அப்ப தனி வட்டி வீதம் கேட்கறாங்க அப்படின்னா எத்தனை மடங்கு சொல்றாங்க, 2 மடங்கு. அப்ப 2 மடங்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு போடணும், 100 வகுத்தல் 4 என்ன போடணும் கீழே போடுங்க. அப்ப 2 மடங்குன்னா எவ்வளவு போடணும் 100, அந்த 4 ஆண்டு கீழே போடு. அப்ப அடிச்சாலும் வரும் 25%. அப்ப ஆன்சர் எவ்வளவு 25%. இப்ப எல்லாரும் டவுட் வரும், எப்படி சார் அந்த 100 டக்குன்னு போட்டீங்க அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல, இப்ப 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணும் 100ன்னு போடணும். அதாவது இங்க 2ல இருந்து 1 கழிச்சுட்டு 2 0 போடணும், அவ்வளவுதான். அப்ப 2ல 1 கழிச்சா 1, அப்ப 2 0. இதே 3 மடங்கு எனக்கு எவ்வளவு வரும், 3ல 1 போச்சுன்னா 2, அப்ப 2 0. இதே 4 மடங்கு சொன்னாங்கன்னா 4ல 1 போச்சுன்னா 3, 2 0. அப்ப 2 மடங்குனா 100, 3 மடங்கு 200, 4 மடங்குனா 300. அப்ப மடங்கு நம்பரை மேல போடுங்க, இந்த ஆண்டுல கீழே போட்டு அடிச்சா வட்டி வீதம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு தேர்வில் 10 வினாக்கள் சரியா தவறா என்ற வகையில் உள்ளது எனில் அவ்வினாக்களுக்கு எத்தனை வகையில் விடையளிக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஒண்ணுமே இல்ல. இங்க என்ன பண்ணணும்னா நான் அடுக்குல எழுத போறேன். என்ன பண்ண போறேன், அடுக்குல எழுத போறேன். அடுக்கு எனக்கு எப்படி இருக்கும், கீழே வந்து அடிமானம், மேல வந்து எனக்கு என்னது அடுக்கு. ஓகேவா? இங்க அடிமானங்கிறது எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா தெரிவுகள், அதாவது ஆப்ஷன்ஸ், தெரிவுகள். அடுக்குங்கிறது என்ன பாத்தீங்கன்னா வினாக்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? அப்ப அடிமானம் வந்து ஆப்ஷன்ஸ், இங்க என்னது எத்தனை கொஸ்டின்ங்கிறது அடுக்கு, அவ்வளவுதான். அப்ப இங்க எத்தனை ஆப்ஷன் இருக்கு, சரியா தவறா 2 ஆப்ஷன் தானே. அப்ப அடிமானம் 2. எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க 10 கொஸ்டின். அப்ப என்னது 10. ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ஸ் 2, கொஸ்டின் வந்து 10. அப்ப ஆன்சர் 2 அடுக்கு 10. அப்ப 2 அடுக்கு 10 எனக்கு எவ்வளவு வரும் 1024. அப்ப ஆன்சர் அது 1024 வழிகள் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ஸ் அடிமானமா வச்சுக்கணும், கொஸ்டின் எண்ணிக்கையை அடுக்கா வச்சுக்கணும். உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதுல கொஸ்டின் நிறைய பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். சோ அதே மாதிரி நம்ம சந்திக்கலாம். உங்களது விடைபெறுவது தமிழ் ஐஏஎஸ் அகாடமி கார்த்திக். நன்றி.